ஏங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்கிறீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார். விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு தான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. ஏன் பேசி பார்க்குறாரு? பேசுறது பேசட்டுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க? என்ன ஒரு வாரம் இருக்கு? ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் 4ஆம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்காரு? எந்த மலையில் வந்தாலும் சரி, எத்தனை மலைகள், இந்த அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை வந்தோடனே, அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அவர் வந்து கமலஹாசனை பார்த்தாரு, நடிகரை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றுங்க. அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கன்னு, அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. இது சும்மா சுச்சிப்பி. இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னன்னு தெரியல. ஏங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார், அதிமுக 3வது இடத்துக்கு போகுண்டார். இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு அதிமுக. ரோட் ஷோண்டு பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டார். டி நகரில், அதுவும் பஜார், பிக் பஜார், இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடிய இடம் எதுன்னா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்க தெரியும்.